தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் நீங்க. ஆரோக்கியம் குறித்து பேசிக்கொண்டிருந்த நீங்க திடீர்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அரசியல் பேசுறதுக்கு அரசியலுக்குள்ள இருக்கணும்னு தேவையில்லை. பிரபஞ்சத்தை காக்கணும், உயிர்களை காக்கணும்னு நினைக்கிற மருத்துவருக்கு கண்டிப்பா அதுக்கு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தண்ணி, ஆரோக்கியமான காத்து வேணும்ன்றது தெரியும்ல. காரைக்குடியில் ஒரு பொது அடையாளமா இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய ஆதரவு சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி நீங்க பொது அடையாளமா இருக்காங்க, எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குன்னு கேட்டாங்களா உங்ககிட்ட? ஆக்சுவலி அப்படி கேட்டா நான் செஞ்சிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப காரைக்குடியில போட்டிடுறவங்க மாங்குடி அண்ணன். தனிப்பட்ட முறையில் அந்த அண்ணன் எனக்கு பிடிக்கும். பிரபு அண்ணா எனக்கு நல்லா தெரியும். ஆனா சீமான் அண்ணன் என்னோட உயிர்னு சொல்றேன். 2021 தேர்தலையே நான் போயிட்டு சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். அன்னைக்கு நீங்க சீமானுக்கு ஆதரவு போது அவர் திருவொற்றியூர்ல, ஆனா இது காரைக்குடிக்குள்ளே என்ன சீமான் போட்டி போட்டதுனால காரைக்குடியின் மருத்துவர் ஆதரிக்கிறாருக்கும் போது அது கவனம் வைக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் ஒரு தடவை ஒவ்வொரு ஊர்ல அண்ணன் நிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஒரே இடத்துல நின்று ஒரே மக்கள்கிட்ட பார்த்து 10 தடவை தோத்து 15ஆவது தடவை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் தம்பி. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் காலை பதிச்சு எல்லா இடத்துலயும் தன்னோட நிலைப்பாடோட நிக்கிறது. இது அவருடைய மாவட்டம் தானே. காரைக்குடி மக்களுக்கு காரைக்குடியுடைய மண்ணின் மகளா ஒரு மனிதநேய மருத்துவரா என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தேர்தல் குறித்து? நிறைய தேர்தலை நம்ம சந்திச்சிருக்கோம், நிறைய தடவை எல்லாரையுமே ஜெயிக்க வச்சிருக்கோம். ஒரு தடவை வேலோடு வர முருகன் மாதிரி ஏற்கலப்பையோடு வர சீமான் அண்ணனை ஒரு தடவை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க. அண்ணன் செய்யலைன்னா நான் நின்று கேட்கிறேன் தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி. காரைக்குடி மட்டுமில்லாது தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் நீங்க. ஆரோக்கியம் குறித்து பேசிக்கொண்டிருந்த நீங்க திடீர்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அவருடைய பின்னணி என்ன? ஆக்சுவலி அரசியல் பேசுறதுக்கு அரசியலுக்குள்ள இருக்கணும்னு தேவையில்லை. என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட், நம்மளை சுற்றி இருக்கிற காற்று, தண்ணி, மரம், மலை எல்லாமே அரசியல் தான். அரசியல் தெரியாமல் ஒருத்தவங்க வாழவே முடியாது. பிரபஞ்சத்தை காக்கணும், உயிர்களை காக்கணும்னு நினைக்கிற மருத்துவருக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தண்ணி, ஆரோக்கியமான காற்று வேணுன்றது தெரியும்ல. ஸோ நான் எப்பயுமே என்னை சுற்றி நடக்கிறதையும் சமூகத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து பார்ப்பேன். அது என்னுடைய பழக்கமும் கூட. அண்டு எப்பயுமே நான் திருப்பி சொல்கிறதா, இராணுவ வீரரோட மகள். என் தந்தை இந்திய இராணுவத்தில் இருந்திருக்கார். அப்போது நாட்டோட பாதுகாப்பு, வீட்டோட பாதுகாப்பு முதற்கொண்டு அஷ்யூர் பண்ண ஒரு ரத்தத்திலே இருக்கும்ல. அந்த ஜீன்ல படிச்சது மருத்துவம். ஆனா எனக்கு நாட்டுப்பற்று அதிகம், தமிழ் பற்று, மொழிப்பற்று ரொம்ப அதிகம். மருத்துவராக இருக்கலாம். ஆரோக்கியம் குறித்து பேசுறீங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னா நிலமும் நீரும் காற்றும் பாதுகாக்கப்படணும். ஸோ அந்த பாதுகாப்புக்கு ஒரு அரசியல் வேணும். அதனால நீங்க அதை பேசுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி அது எப்படி எடுத்துக்கணும்னா, இதெல்லாம் என் மக்களுக்கும் என்னோட குடிகளுக்கும் வேணும்னு நினைக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறவங்கள என் மனசு கொஞ்சம் அவங்க நோக்கி போகுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் வெளிப்படையாகவே நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இப்பொழுதைக்கு 4 முனை போட்டி நிலவுது. ஏற்கனவே ஒரு ஆண்ட கட்சிகள் பலமான ஒரு கூட்டணி, அப்புறம் இப்போ ஆளும் கட்சி ஒரு பலமான கூட்டணி, புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தனித்து போட்டி போடுறாங்க. ஒரு 16 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி நிற்குது. இப்படி பல்வேறு அரசு கட்சி களத்தில் நிற்கும் போது காரைக்குடியில் ஒரு பொது அடையாளமாக இருக்கக்கூடிய நீங்கள் நேரடியாக அண்ணன் சீமானவர்களுக்கு என்னுடைய ஆதரவு சீமானவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் பொது அடையாளமாக இருக்காங்க, எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு கேட்டாங்களா உங்ககிட்ட? ஆக்சுவலி அப்படி கேட்டால் நான் செஞ்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி என்னை கேட்டால் யார் கேட்டாலும் செய்யக்கூடிய ஆள் நான் இல்லை. இதுக்கு முன்னாடி காரைக்குடியில் எம்பி எலெக்ஷன் வந்தப்போ, இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன், ஒரு முக்கியமான ஒருத்தவங்களோட மனைவியே என் வீட்டுக்கு நீங்கள் எங்களை ஒரு போஸ்ட்டு நீங்கள் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பேசினப்ப சாரி, என்னால் முடியாது, நான் போட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு போட்டேன். ஏன்னா என்னுடைய தமிழ் தேசிய கொள்கைக்கு அது அகெயின்ஸ்டாக இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு ஒரு பற்றுதல் இருக்கும்ல. அப்போ அது எனக்கு மனசுக்கு சரி வரல. நான் அவங்களோட இருக்க ஃபோட்டோ வேறு ஒரு டைமில் போட்டிருக்கேன். என் பொண்ணு அவங்க மேலே பொண்ணாட போத்துறமா ஃபோட்டோ. ஆனால் நான் அந்த டைமில் போடல தம்பி. அண்ட் நான் இப்போ காரைக்குடியில் போட்டிடுறவங்க இன்னொரு மாங்குடி அண்ணன். தனிப்பட்ட முறையில் அந்த அண்ணன் எனக்கு பிடிக்கும். கிளினிக் வந்தாங்க, அவங்கள பற்றி நல்ல குணங்கள் சொன்னவொடனே நிறைய பேர் நான் ஆதரவு அதுக்கோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி என்னுடைய நிலைப்பாட்டை ஒரு 7.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்துன்னு ஒரு கோழையாக வாழக்கூடாதுல்ல. ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, அதில் அக்காவோட தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல எல்லாரும் மீது ஒரு நட்பு இருக்கு. நான் எல்லாரோட இப்போ எனக்கு பிரபுவனா தெரியும். வேற
பிரபுவானா எனக்கு நல்லா தெரியும். தாவேக்கா தாவேக்கா இவங்க அவங்க வந்துட்டு இப்போ காரைக்குடிலேயே 3 பிரபு நிற்கிறாங்கன்னு வேற சொல்கிறாங்க. அவங்க எனக்கு அவர் நல்லா தெரியும். மாங்குடியானா நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே தனி மனிதர்களாக எனக்கு அவங்க மேலே நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் அரசியல்னு வரும்போது நான் வந்து ஒரு மருத்துவர் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு குழந்தையா நினச்சிக்குவேன் என்னை எப்பயுமே. இயற்கைக்கான நான் வந்து எப்பயுமே எப்படி யோசிப்பேன்னா, ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அடம் பிடிக்கும், நான் சாக்லேட் சாப்பிட்றேன், நான் வந்து கெட்டு போகிறேன், நான் பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றேன்னு அடம் பிடிக்கும். ஆனால் நீ எக்கேடோ கெட்டுப்போன்னு விடுறது வந்து அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா விடுவாங்க. தாய் என்ன பண்ணுவானா, நோ இது உனக்கு நல்லதில்லை, பல்லு பூச்சி வந்துடும், உனக்கு உடம்பு கெட்டு போயிடும், உனக்கு சக்கரை நோய் வந்துடும், உனக்கு கெடுதல், நீ வாழணும்னு தாய் சொல்லுவா. குழந்தைன்னா சொல்ல தெரியுமா, என் அம்மா ரொம்ப பேட் அம்மா, எனக்கு சித்தியை தான் பிடிச்சிருக்கு, அத்தையை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிள்ளை எக்கேடு கெட்டு போனால் என்ன, அவங்களுக்கு அந்த பொண்ணு வரும்போது கொஞ்சம் அந்த குழந்தையை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். அந்த குழந்தை மேலே உண்மையான அன்பு அக்கறை இருக்குன்னா அந்த அத்தையோ அந்த சித்தப்பாவோ அந்த பாட்டி கூட அம்மா திட்டுறாங்கன்னா நோ சொன்னால் நோ தான் சொல்லுவாங்க. ஐயோ ஏன் குழந்தைய திட்டுற, பாவம் என் குழந்தை, நீ வா, நீ குட்டிச்சவரா போ, நீ கெட்டு போ, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு கொடுக்குறாங்கல்ல. அவங்க வந்து மனசார கெடுதல் நினைக்கலனாலும் அவங்கள அறியாமையே கெடுக்குறாங்க. அதுவும் பண்ணக்கூடாது தானே. அப்போ நான் ஒரு அம்மாவாக பார்ப்பேன். இன்னொரு விஷயம், ஜெயிக்கிறவனுக்கு கைத்தட்டி கம்மா நீ ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சப்புறம் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அடுத்தவங்க வெற்றியை தான் வெற்றியாக கொண்டாடுற மனநிலைமை நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதான் சீமா கூட சொல்லுவாங்க, ஜெயிக்கிற பக்கம் நிற்பதை விட நிற்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே தம்பி. பாருங்களேன், அண்ணனோட நான் ரொம்ப கலந்துரையாடினதில்ல, ஆனால் அந்த ஒரு ஒற்று சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல நோக்கம் கொண்டவர்கள் எல்லாருக்குமே ஒரே சிந்தனை இருக்கும், வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும். அது கரெக்ட். அப்போ நான் சொன்னேன், ஜெயிக்கிற ஒருத்தவங்க கூட போய் நின்றுட்டு நம்ம அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னே அவங்க ஜெயிச்சிட்டாங்க, உனக்கு நயா பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ ஜெயிச்சமா ஒரு ஆத்ம திருப்தி ஆகி அந்த மனநிலை வந்து பெரிய எல்லாருக்கும் இருக்குது. என் ஓட்டு ஜெயிக்கணும், நான் என் ஓட்டு வந்து எம்எல்ஏ ஆகணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படினாலும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க தானே. இந்த வளர்ந்து வந்து இந்த முயற்சி பண்ணுற தாய் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு மகன் பணக்காரனாக இருப்பான், பயங்கர ரிச்சாக இருப்பான், அந்த வீட்டில் கரிசோர் டெய்லி விருந்து நடக்கும். ஆனால் இன்னொரு மகன் கடன் பட்டு வட்டி கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு கஞ்சி தான் குடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவா, அந்த பணக்கார பையன் இருக்கான்ல அந்த வீட்டுக்கு போக மாட்டா, இந்த கஞ்சி குடிக்கிறான்ல கூழ் கஞ்சி அந்த வீட்டுக்கு தான் இருப்பா. அப்போ அந்த பையன் சொல்லுவான், பெரிய பையன், நீங்கள் நல்லா உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஏசி ரூம் தரேன், நீ ஏன் என் வீட்டில் இல்லாமல் அந்த கூழ் குடிக்கிற வீட்டில் நீ ஏன் போய் கிடக்கணும், நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு அவன் கோவப்படுவான் அம்மா மேலே இருக்க அன்பில். ஆனால் அந்த தாய்க்கு எப்படி தெரியுங்களா, கூழோ கஞ்சோ அரை வயிறோ அந்த மகன் குடிச்சானா அவன் வாழ்றானா, மருந்து எதுவும் குடிச்சு செத்துருவானோ, நம்ம இல்லைன்னா ஆறுதல் படுத்த ஆள் வேணும்னு நினைக்கிறோம். அம்மா நம்ம கூட நிற்கும் போது அவனும் ஓடணும்னு ஆசைப்படுவான். அவனுக்கு வந்துட்டு என்னன்னா, என்னைக்கா ஒரு நாள் அந்த சிந்தனை வரமோ கூட அம்மா முகத்தை பார்த்தா இல்லை பொண்டாட்டி கூட மறந்து தூங்கிடுவா. தாய் வந்து என்ன பண்ணுவானா, முகம் வாடி இருக்கேப்பா, சாப்பாடு எடுத்து பரிமாறுவாளா, ஒரு ஆறுதல் ஆயிரும், அந்த குழந்தை போயிடும். அப்போது நான் வந்து ஒரு தாய்மை உள்ளம் உள்ள ஒரு மனசுக்கு எனக்கு என்ன தோணுன்னா, ஜெயிக்க போகிறவங்க எல்லாம் ஜெயிக்கட்டும், எல்லாம் ஓகே, எல்லாருமே இவங்க ஜெயிக்கிறாங்க. இல்லை, ஒருத்தர் வந்துட்டு எதுவுமே தப்பு பண்ணல, நியாயமாக என்னோட காற்று, என்னோட மண், என்னோட தண்ணின்னு பேசுகிறாரு. அந்த எண்ணங்கள்லாம் வந்து நான் என்ன பேசிகிட்டு இருக்கணும் 16 வருஷமாக, நான் வந்துட்டு என்ன 20 வருஷமாக கிட்ட 2007 கிளினிக் பார்க்குறேன் தம்பி. நான் வந்து 2016 வீடியோ என்ன போட்டேன்னா, இந்த ஃபோன் டிவி ரொம்ப காமிக்காதீங்க, குழந்தைங்க பார்த்துட்டே இருந்தால் விர்ச்சுவல் ஆட்டிசம் வரும்னு ஒன்று வீடியோ போட்டேன். எல்லாரும் நீ மன்னிப்பு கேள், நீ சொன்ன தப்பு, ஆஷாவின் உருட்டுகள், நீ வந்து எப்படி ஒரு ஃபோன் பார்த்தா ஒரு குழந்தை ஆட்டிசம் ஆகுமா, நீ வந்துட்டு ஒரு முட்டாள், நீ மன்னிப்பு கேட்கலனா என் மாமியார் வந்து என்னைய திட்டிட்டா உன் மேலே மான நஷ்ட வழக்கு போடுவேன், எனக்கும் என் கணவருக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நீ காரணமாக இருக்குவ, இப்படிலாம் பேசுகிறாங்க, பேசி பயங்கர கோமா பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அமைதியாக இது சத்தியம் உண்மை, அன்னைக்கு அவங்கெல்லாம் கோவப்படுறாங்க. 2016 நவம்பர் 30 என் ஃபஸ்ட் வீடியோ. என் கணவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது நீ வேணாம், இவங்க எவ்வளோ உன் மேலே கல்லெறிஞ்சாலும் நீ வெயிட், நீ சொல்கிறது கரெக்டு உண்மை, நீ விற்று அந்த திட்டுறதெல்லாம் ஏதோ ஜென்மத்தில் நான் வாங்க வேண்டிய கல்லடின்னு நினச்சிக்கோ, விற்றுன்ட்டார். தம்பி எனக்காண்டி தான் 2019 லாக்டவுன் வந்துச்சு தம்பி. எவ்வளோ காய்ச்சல் எவ்வளோ வைரஸ் வந்தாலும் இந்த லாக்டவுன், வீட்டிலேருந்து ஃபோன் பார்க்குறது, ஆன்லைன் கிளாஸஸ்னு ஒன்று வந்த உடனே அவ்வளோ பயிலும் ஃபோன் அடிக்ஷன் ஆனாங்க. அதே அம்மாங்க ஃபோன் பார்த்துட்டு என் பிள்ளை தனியாக பேசுகிறான், ஃபோன் பார்த்து அடிக்ஷன் ஆகிட்டான், என் பிள்ளை கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, என் பிள்ளை மனநோய் ஆகிட்டான்ட்டு இப்போ உலகம் முழுக்க வர்ச்சுவல் ஆர்டிசன். ஆனால் அதாவது 1000 வருஷம் கழிச்சு வர என் தலைமுறைக்கு எல்லாம் மறந்து போயிடும். மறதி தான் நம்மளோட பெரிய நோய். இந்த மறதி இருந்தோன்னே எல்லாத்தையும் விட்டுருவான், நான் என்ன விட்டுட்டா கூட பரவாயில்ல, அவன் இப்படி வாட்டுன்னு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி வச்சுட்டு போனார்.
புரியுதுங்களா? நல்ல வேலை தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு போனார். சரிங்களா? அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஆமாம் தம்பி. அப்போ வந்து நம்ம அவரை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலையா? அன்னைக்கு எழுதியிருந்தப்ப சோஷியல் மீடியா மட்டும் இருந்திருந்தாருன்னா அவர்லாம் டிப்ரெஷனில் போயிருப்பார். சரிங்களா? நம்ம தாத்தா வந்து மன அழுத்தமில் போயிருப்பார். ஆனால் அவர் சொன்ன கருத்தை ஆணித்தரமாக அன்னைக்கு அதாவது உலகத்திலே தமிழ் மொழி தான் மூத்த மொழின்றாங்க. நீ பேப்பரில் எழுதி வச்ச ஓகே, இப்போ மொபைல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சா ஓகே, நம்ம வந்து ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சோம். அதுக்கும் முன்னாடி தமிழை என்ன பண்ணானா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கோயில் சிலைகளில் கூட, கோயில் கல்வெட்டுகளில் கூட, அப்போது நம்மளோட தலைமுறைன்னு அடிச்சுக்கிட்டவங்க தான் தமிழர்கள். அடுத்த தலைமுறைக்கு செய்தி செஞ்சிடணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை அமைதியாக வெயிட் பண்ணேன். 2019 அப்புறம் உலக நாடுகள், உலக புத்திசாலிகள் எல்லாரும் சேர்ந்து வர்ச்சுவல் ஆர்டிசம்னு ஒன்றத்தை லேபிள் பண்ணாங்க. அதாவது பிறவிலே வராமல் ஃபோன் டிவி பார்த்து மாற முடியும்னு. இப்போ அன்னைக்கு 2016 கல் எறிஞ்சாங்கல்ல, அன்னைக்கு எதுக்குடா எனக்கு பிரச்சனை, எனக்கு எதுக்கு வம்பு, எவனா ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு அன்னைக்கு அந்த வீடியோவெல்லாம் நான் டெலிட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நடுவில் ஒரு தடவை எப்போயோ டெலிட் கூட பண்ணேன், அப்புறம் ரீபோஸ்ட் பண்ணேன். டெலிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு தமிழ் பெண் தான் இதை பதிவு பண்ணியிருக்கா முதல்ல அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும். அந்த எதிர்த்தவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த XYZ என்னை திட்டினவங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க நல்லா இருக்கணும்னால நான் யோசிக்கல. என் கடமையை முடித்து விட்டு நான் வெயிட் பண்ணேன். இயற்கையும் பிரபஞ்சமும் அதுக்கான பதிலை கொடுத்துருக்கு. இன்னைக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க நான் ஒரு அடையாளமாக இருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நான் சொன்ன கருத்து இன்னைக்கு எதிர்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பேசலாம், நிறைய பேர் புரிஞ்சுக்காம பண்ணலாம். நாளை பின்ன அவங்க பேர பிள்ளைக்கு அவங்களோட கொள்ளு பேர எதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேரடியாக நீங்கள் ஆதரவு தெரிவிச்சனால உங்களுக்கு எதிர்ப்பு வருதா? சீமான் நான் ஆதரவு தெரிவித்தேன். ஆக்சுவலி நான் வந்து எந்த அரசியல் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இல்லை. சரிங்களா? அப்போ என்னை வந்து ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே சேரணும்னு இப்போ நிறைய இப்போ என்னை இது வரைக்கும் நாம் தமிழில் என்னை சேருங்கன்னு கேட்டதில்லை. நானும் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிள்ளை. நீங்கள் வந்து அக்கா எதுக்கு திடீர்னு இப்படி பேசினாங்க, அது ஒரு ஆர்வம். என்ன காரணம்? உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, Facebookல போட்டுறேன் என்ன தெரியும் ஆதரிக்கிறோம். இல்ல எனக்கு வந்து என்னன்னா சமூக வலைதள பக்கத்துல குறுமிளகு சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, இது கடுகு சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் பேசுவீங்க. நான் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ரீல்ஸ்ல பார்ப்பேன். சரி, மருத்துவம் குறித்து பேசக்கூடியவங்க, பொது குழந்தைகளை பத்தி பேசுவீங்க, அப்புறம் இந்த அலைபேசி பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து நான் உங்கள் ஃபோன் கால் எதிர்பார்க்கல தம்பி. என்னுடைய சமூக வலைத்தளங்களை போட்டு நீங்கள் வந்து ஒரு சாயந்தரம் காலையில் போட்டேன், சாயந்தரம் எதுவோ உங்ககிட்ட ஒரு கால் வந்தது. அப்போ வந்து அக்கா நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக பகிரங்கமாக மனசில் பட்டதை போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் உங்களை பார்க்க வரும், நீங்கள் அப்போ தான் கேட்டீங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியணும்லாம் நான் போடல, உங்களோட அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நான் போடல. நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோட கடமையை செய்யணும். ஏன்னா நான் வந்து இப்போ பிரபு அண்ணா கூட பார்க்குறாங்க, பிரபு அண்ணா நான் பேசுகிறேன், பிரபு அண்ணா கூட நான் இந்த ஒரு ஷோரூம் ஓப்பனிங்கில் பேசும்போதே சீமான் அண்ணன் தான் எனக்கு பிடிக்கும். பிரபு அண்ணனை அவர் நல்லவர், இவர் வந்து ஒரு மருத்துவத்தில் அவர் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறேன். ஆனால் அரசியல்னால் எனக்கு சீமான் அண்ணன் பிடிக்கும்னு பிரபு அண்ணன் பக்கத்தில் வச்சுட்டே தான் நான் பேசுகிறேன். மாங்குடி அண்ணன்ட்ட பேசுகிறேன் என் வீட்டுக்கு வந்தப்போ. மாங்குடி அண்ணன் வந்து ரொம்ப சூப்பர், நீங்கள் வந்து ஒரு தனி மனிதராக எனக்கு பிடிக்கும், ஆனால் சீமான் அண்ணன் என்னோட உயிர்னு சொல்கிறேன். ஒவ்வொரு தலைவர்களை மீட் பண்ணும் போதும் நான் வந்து கோழையாவோ போலியாவோ அவங்கள பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரு ஓகே சூப்பர் அப்படின்னு போகக்கூடிய ஆள் கிடையாது. அது வந்துட்டு நேர்மை உண்மை தான் எனக்கு இருக்கும். இன்றைக்கி இல்லை தம்பி, போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனே என் பையன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஓட்டு போட போகும்போது அம்மா நீங்கள் சீமான் அங்கிளுக்கு போடுங்கன்னு சொன்னான். அவன் வந்து இப்போது என்னமா நியூஸ்லாம் பார்ப்பான், ரொம்ப எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு குழந்தை. போடுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இது வந்துட்டு பாராளுமன்ற எலெக்ஷன், சட்டமன்றம் வரும்போது நான் வந்துட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுறேன், நான் வந்து அப்போ உனக்கு சொல்கிறேன் தங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் நான் போயிட்டு சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் அன்னைக்கு போட்டப்பையும் என்னோட வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஆக்சுவலி நிறைய பேரோட பார்வை போச்சு. பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து நான் இன்னைக்கு பதிவு பண்ணல தம்பி, 15 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய சமூக வலைத்தளங்கள் எடுத்து என்னுடைய பழைய கட்டிங்ஸ் எடுத்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா டைரெக்டாக சீமான் அண்ணன் பேரை சொல்லி நான் வந்துட்டு நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. 2021 தேர்தல்லையே நான் வந்து என் மகன் இப்படி சொன்னது எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. எனக்கு புரியுது அரசியல், எனக்கு புரியுது இது எல்லாமே, ஆனால் என் மகனுக்கு புரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நான் 2021 எலெக்ஷன்லேயே போட்டிருக்கேன். அப்போ என்ன நிறைய பேர் கேட்டாங்க, நீ கட்சியில் இருக்கியா, கட்சிக்கு போறியா, கட்சி அரசியலுக்கு வர போறியா. என்னன்னா அன்னைக்கு நீங்கள் சீமானுக்கு ஆதரிக்கும் போது அவர் வந்து அண்ணன் வந்து அங்கே இதில் போட்டிட்டாங்க, திருவொற்றியூரில், காரைக்குடியில் வேற யாரோ இருப்பாங்க. ஆனால் இது காரைக்குடிக்குள்ளே என்ன சீமான் போட்டி போடுறதுனால
காரைக்குடியின் மருத்துவர் ஆதரிக்கிறாருங்கும் போது அது கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு தடவை ஒவ்வொரு ஊரில் அண்ணன் வந்து நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரே இடத்துல நின்று ஒரே இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி ஒரே மக்கள்கிட்ட பார்த்து 10 தடவை தோற்று 15ஆவது தடவை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை தம்பி. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் காலை பதிச்சு எல்லா இடத்துலையும் தன்னோட நிலைப்பாடோடு நிற்கிறது. இது அண்ணனோட மாவட்டம், இது அவரோட மாவட்டம், அது வேறு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் தான் எனக்கு தனி நபராக என்னைய வந்துட்டு இப்போ சொன்ன விஷயம் வந்து, அண்ணன் வந்து திருத்தணி கோயில் போனாங்க பார்த்தீங்களா, அந்த வேல் எடுத்துட்டு மேலே ஏறி போய் அவங்க பதிஞ்சாங்கல்ல. எனக்கு அண்ணன் வேல் எடுத்துட்டு அங்கே போகும்போது முருகன் ஏற்கலப்பை எடுத்துட்டு நடந்து வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முருகா நீ வந்து வேலோடு வா, நான் தமிழோடு வருகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், நீ வேலோடு வா, நான் தமிழோடு வருகிறேன், விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, அண்ணனோட பக்தி வந்து நான் ரொம்ப மெச்சிக்கிறேன் தம்பி. ஏன் சொல்கிறேன்னா, தைப்பூசத்துக்கு அண்ணன் போராடினதுக்கப்புறம் தான் விடுமுறை கிடச்சிது. தைப்பூசத்தன்னைக்கு ஒரு ஹாலிடேன்றது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் போராடி சின்ன சின்ன விஷயம் வருதுல்ல, அது பெருசா. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல, பழனி முருகன் கோயில்ல, மருதமலை முருகன் கோயில்ல தமிழில் வழிபாடு நடத்துன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வென்றதும் நாம் தமிழ் கட்சி தான் தம்பி. இப்போ முருகனே கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டிங்காக பயங்கர ஃபேமஸாக எல்லாரும் இப்போ முருகன் பயங்கர கூட்டமாக எல்லாம் அலமோதுல. அந்த கவனத்தை திருப்பினது வந்துட்டு நீ எதுக்குடா முருகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது மாறுது. இல்லை சாமிக்கா பஞ்சம், எதுக்குடா எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, நம்ம முருகனை பாருங்க, நம்ம அப்பனை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த பக்தியோட கலந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதை வேற ஒருத்தர் வந்து அரசியல் தளத்தில் பேசுகிறார் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப, நான் பயங்கரமான முருக பக்தி தம்பி. நான் வந்து ரொம்ப பெரிய முருக பக்தி, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எப்பயோ என்னோடய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவரோடது ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். என்னென்னா, நானே சொன்னாலும் உன் புத்திக்கு என்ன சரின்னு போடுதோ அதை போடுன்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஒரு போஸ்டிங்கை நான் போடுறேன் அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி. அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ வந்து அப்போ பெரியார் ஃபாலோ பண்ணுறியா? நான் சொன்னேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு, நான் எப்படி பெரியார் ஃபாலோ பண்ண முடியும்? அதாவது அவரே சொன்ன விஷயமா இருந்தாலும் நீ யோசிச்சு ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் போடுறேன். என் சோஷியல் மீடியா பேஜில் இருந்து நான் போடுறது வந்து என்னென்னா, நானே சொன்னால் கூட உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணு. 10 பேர் சேர்ந்து சொன்னோடனே அதை ஓகேன்னு போகக்கூடாது. இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டாரு, எப்பொருள் யார் யார் வாய்க்க போயிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் நான் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறேன், எனக்கு பயங்கரமான கடவுள் நம்பிக்கை, நான் பயங்கரமான முருக பக்தி. எங்கள் தாத்தாவே முருக பக்தர். எப்படின்னா, என்னோட பெரியப்பா பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், தியாகராஜன். 3 பெரியப்பா பசங்க பேரும் வந்து வெற்றிவேல், செந்தில்வேல், ஞானவேல். என் ஜாதக பேர் ஜமுனா. அப்படியா? ஆமா, எங்க அப்பா வச்சுட்டு பேர் தானே இது வந்து. அப்படிலாம் நடிகர்களா தம்பி, நம்மளே நம்மளுக்கு பேர் வைக்க. எங்க அப்பா வந்து ராணுவத்துல இருந்தனால எங்க தாத்தா வந்து ஜமுனா பேர் வச்சுட்டாங்க, ஜாதக பேர் ஜமுனா. எங்க அப்பா வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்கும் எல்லா மொழிக்கும் ஒரு காமனான பேர் இருக்கணும்னு ஆஷான்னு வச்சார். ஸோ ஆஷா கிறிஸ்டின்ல இருக்கு, ஹிந்துல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, அப்புறம் ஆஷான்றது தமிழ்நாட்டிலயும் இருக்கு, நார்த் இந்தியாவில இருக்கு. ஸோ என்னோட அப்பா தேசிய பற்றோட இருந்தனால பொதுப்படையான பேர் வச்சாங்க. அதனால எனக்கு பயங்கர பக்தி. ஏதாவது ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை ஒன்று போட்டா கூட நீ ஒரு தடவை சொல்லிட்டல்ல, நீ அப்போ இதுக்கு தான் நிற்கணுன்ற. ஆனால் அந்த ஃபிலாசபி நம்மளுக்கு மாறும் தானே, நம்மளுக்கு புரிதல் வரும்போது நம்மளோட ஐடியாலஜி மாறும். ஆனால் நான் எதுவுமே அடுத்தவங்களோட சிந்தனை தப்பாலாம் சொல்ல மாட்டேன். யாரையும் தாக்கியோ அவங்களோட தனி நம்பிக்கைகளை நான் கமெண்ட் பண்ணுறதுக்கும் நான் இல்லை. என்னோட நம்பிக்கை இறை பக்தி, எனக்கு முருக பக்தர். அப்போ அண்ணன் வந்து முருகருக்கு ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இதெல்லாம் தலையில் கொட்டி சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த அண்ணன் சொல்லி கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். நைட் தூங்க போகும்போது 2 விஷயம் பண்ணுவேன். ஏதாவது அன்றைக்கி நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது, நியூஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி அது எல்லாமே அண்ணன் சொல்கிறது எல்லாமே ஆமாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எனக்கு பிடிச்சிருந்தது. காரைக்குடியிலே பிறந்து வளர்ந்தவங்க நீங்கள்? காரைக்குடியில் பிறந்து வளரல தங்கம். நான் வந்து படித்தது எல்லாமே நார்த் ஆர்காட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர். என்னோட சொந்த ஊர் வந்து அம்பலூர்னு ஒரு கிராமம். எந்த ஊரில்? வாணியம்பாடி, ஜோலார்பேட்லாம் தெரியுமா? அங்க வந்து ரொம்ப பக்கத்துல. திருமணம் செஞ்சு வந்தது அங்க. என் கணவர் இந்த ஊர், திருமணம் செஞ்சு வந்தது இந்த ஊருக்கு. நிறைய பேர் இதே தான் சொல்லுவாங்க, நீ இந்த ஊருக்கு பொழைக்க வந்தம்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நான் காரைக்குடியில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்ட அது நீ பொழைக்க வந்தவ தானே அப்படின்ட்டுன்னு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் ஏதோ நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், மொழி தெரியாத, ஊர் தெரியாத ஒரு இடத்துல போய் அங்கே பொழைக்க வந்து அங்கே இருக்கிற 4 பேர் நாங்கள் தான் இந்த ஊரோட பூர்வக்குடி மக்கள், நீ பொழைக்க வந்த அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அது ஹர்ட் ஆயிருக்காது. ஒரே மாநிலத்துக்குள்ள ஒரே மொழி பேசக்கூடிய இடத்துல, ஒரே மாநிலத்துக்குள்ள ஒரே மொழி. என் கணவரோட ஊர் இது.
அவங்க பூர்வீகமே இதுதான். என்னோட கணவர் அவங்க வந்து இது களக்காடு, என்னோட திருநெல்வேலி களக்காடு. எங்கள் மாமியாரோட என்னோட கணவரோட தாத்தா வந்துட்டு முத்தியா பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர். சுதந்திரம் கிடைச்சதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி 52 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு. தன்னுடைய தென்னந்தோப்பெல்லாம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி கொடுத்தாரு. ஜீவானந்தம் அவர்களோட மடியிலே மாமியார் உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோட்டோஸ் இருக்கும். ரொம்ப பெரிய தமிழ் பற்றாளர்கள், ரொம்ப பெரிய கம்யூனிசம் சிந்தனை உள்ளவர்கள். ஆக்சுவலி இப்போ கம்யூனிஸ்ட்னு பிரிச்சிருக்காங்களே ஒழிய நம்ம சீமானனை சொல்ற எல்லாமே கம்யூனிஸ்ட் கொள்கை தானே. அதனால அது பொது உடைமை தானே. அதனால அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். எதுக்காக காரைக்குடியில் நீங்க ஒரு 15 வருஷமா இருப்பீங்களா? 2007 இருக்கேன். ஒரு 20 வருஷம், 19 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷம். அப்போ ஒரு 4 முறை இங்கே தான் நீங்கள் வாக்கு செலுத்திருப்பீங்க. ஆமாம் 4 முறை வாக்கு செலுத்திய நீங்கள் காரைக்குடியில் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அவங்களில் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் காரைக்குடிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதற்காக அவருக்கு ஓட்டு போட ஒரு கேள்வி இருக்குல்ல. என்கிட்ட வந்துட்டு இதுக்கு ஒரு 2 தடவைக்கு முன்னாடி வரும்போது நான் கேட்டேன், எனக்கு வந்து காரைக்குடியில் இருக்கிற நீர்நிலைகள் இது வந்து இந்த பிரபஞ்சம் சாட்சியாக நான் வாழ்கிற இந்த மண் சத்தியமாக, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஹோமியோபதி மேலே சத்தியமாக சொல்கிறேன், தமிழ் வளர்க்கும் முருகன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். நான் கேட்டேன், என்கிட்ட எலெக்ஷன் கோட் கேட்டு வந்தப்போ எனக்கு இங்கே இருக்கிற, அதாவது இது வந்து ஒரு காரையான பூமி இருந்தது. நகரத்தார் அவர்கள் வந்துட்டு இங்கே வந்தபோது கடல்னால நீர்னால பேரழிவை சந்திச்சாங்க. அதனால தண்ணினா உங்களுக்கு பயம். ஆனால் இங்கே காரைக்குடி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி என்ட்ரன்ஸாக இருக்கும், படிக்கட்டு பெருசாக இருக்கும். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி. இங்கே சுற்றி கடல் ஏரி ஆறு இல்லை. எவ்வளோ அவங்க பயந்துருந்தா ஒரு வேளை பின்னால் இங்க சுனாமியோ வெள்ளமோ வந்தா கூட பூம்புகார் போன்ற இடங்கள்ல இருந்து இங்க வந்தவங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்க, சரிங்களா, நகரத்தார் ஃபுல்லா நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க. அவங்க நகரத்தை நோக்கினா அந்த காலத்திலே பினாங்கு, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா அந்த மாதிரி நகரங்களுக்கு போய் அங்க தொழில் பண்ணி அங்க இருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார் அழைப்பது வந்து ஒரு அழைப்பு நகரத்தார், அடைமொழி சொல்ல நகரத்தார்னு ஏன் சொல்லுவாங்கன்னா அவங்க தான் முத இங்க இருந்து கவுனி அரிசி கொண்டு வந்தாங்க. சைனால இருந்து ராஜாக்களுடைய ரைசஸ், நிறைய வெளிநாடுகள்ல இருந்து வைரங்கள்ல இருந்து எல்லாமே இவங்க கொண்டு வந்தாங்க. எல்லாமே இங்க கொண்டு வரும்போது அவங்களோட சிந்தனைகள் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதனால அவங்க அந்த மாதிரி பயந்தனால உயரமான பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. நிறைய ஊரணி காரைக்குடி சுற்றி ஒரு 500-600 ஊரணியாவது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே மண்ணோட இப்போ ஈவன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பிளாட் கூட போட்டுடலாம். அப்போ நான் அந்த முருகன் சாட்சியா அந்த முருகன் சாட்சியா நான் கேட்டேன், எனக்கு இந்த ஊரணிகள் ஃபுல்லாக தூர்வாரி சுற்றி பனைமரம் நட்டு தரீங்களான்னு கேட்டேன். நான் வேறு எந்த கோரிக்கையுமே வைக்கல. அப்படியே துண்டறி வச்சுட்டு கிளம்பிருப்பாங்களே வெளியே. இல்லை தம்பி, நான் வந்து கேட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ எனக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த அப்படின்னா உனக்கு என்ன, நீ அரசியல் இருக்கியா, நீ ஏன் இதை பேசுறியானா, நான் அப்படி பொது உடைமையோ எனக்குள்ள அந்த அரசியல் இல்லைன்னா இவ்வளோ மருத்துவத்தையோ இவ்வளோ இயற்கை உணவையோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தவே மாட்டேனே. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக ஜாலியாக வீடியோ போட்டு 4 டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு 4 இது பண்ணி இதை விட கூட லைக்ஸ் கூட ஃபாலோவர்ஸ் வச்சுக்கணும். 16 வருஷமா இதே கூட 4 பிரான்ச் போட்டால் இன்னும் கொஞ்சம் வருமானம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ நான் அதுக்கு நான் பண்ணலை. அப்போ நான் வந்து கேட்டேன், எனக்கு வந்து இல்லைன்னா நான் பணம் கொடுக்குறேன், நான் செலவழிக்கிறேன். மாதம் ஒரு ரீல்ஸ் போடுற டாக்டருக்கு மத்தியில் ரியலான ஒரு டாக்டராக இருக்கீங்க. இல்லை தம்பி, ஆக்சுவலி நான் வந்து மாதம் ஒரு 50,000 தரேன். காரைக்குடிக்குன்னு மாதம் ஒரு 50,000 தரேன். நம்ம இங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த பசங்களை வச்சு இந்த ஒரு கம்மா ஒரு ஏரி சுற்றி வெறும் ஜஸ்ட் ஒரு பனைமரம் நட்டு சுற்றி வேலி ஒரே ஒரு ஊரணி ஒரு மாதிரியா பண்ணி கொடுங்க. இல்லை நான் வந்து அந்த மாதிரி மாதம் தரேன். என் வருமானத்துலேருந்து என்னோட சம்பாத்தியத்துலேருந்து நான் மாதம் 50,000 தரேன். நீங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு ஊரணியாக ஜஸ்ட் நோண்டுங்க. இப்போ ஒரு கண்டிப்பாக சீமானண்ணன் தான் காரைக்குடியில் ஜெயிக்க போகிறாரு. சீமானண்ணன் ஜெயிச்சு வந்தார்னா இந்த காணொலியை சாட்சியாக வச்சுக்கோம். நான் மாதம் 50,000 தரேன். எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தரேன். மாதம் 50,000 ஒரு வருஷத்துக்கு. எனக்கு ஒரு ஊரணியை ஒரு 10 பேர் என்ன மாதிரி சேர்த்துங்க. எனக்கு ஊரணி சுற்றி ஒரு 20 பனைமரம் நட்டு அதுக்கு சுற்றி வேலி மாடு மேய்ஞ்சிடாத மாதிரி கொஞ்ச நாள் பராமரிக்க ஒரு ஊரணி அப்படி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 12 ஊரணி எடுத்துக்காட்டா என்னோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். நான் இந்த மண்ணுக்கோ இந்த நாட்டுக்கோ நான் பிரபஞ்சத்துக்கோ என்னை வாழ வைக்கிற இதுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இது சொல்லி சீமானவர்கள் என்ன சொன்னது, காரைக்குடிக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி வந்து சிறந்த சட்டமன்ற தொகுதின்னு விருது கொடுக்குற அளவுக்கு நான் வர வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ணே செய்வார் தம்பி.
காரைக்குடி, அதாவது காரைக்குடி எம்எல்ஏவை தேடி இந்தியாவுடைய ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி விருதுன்னு ஒன்று இருக்கு. சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு, சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், சிறந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி நிதியை சரியாக பங்கிட்டு கொடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. சிசிடிவி கேமராக்கள் போடுவது, சாலைகள் அமைப்பது, பள்ளிக்கூடம் இப்படி உருவாக்குவது. இதை வந்து நான் சாத்தியப்படுத்துவேன். நான் சொல்ல மாட்டேன் தம்பி, நான் அதனால தான் தேர்தல் பிரச்சாரத்தை பேசிக்க மாட்டாரு. நான் வந்து இந்தியாவினுடைய சிறந்த சட்டமன்ற தொகுதியாக காரைக்குடியை மாற்றுவேன்னு சொன்னார். தனிப்பட்ட போய் காலையில் தம்பி, அண்ணன் வந்து ஒரு 16 வருஷமா பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தடவை இந்த தொகுதியை ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ணன் செய்யலைன்னா நான் நின்று கேட்கிறேன் தம்பி. எல்லாருமே கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். அண்ணன் ஒரு வேலை இதை செஞ்சு இதை பார்த்து மீதி எல்லாமே மாறினா நிச்சயமா ஒரு தடவை அவர் கேள்வி கேட்டா. காரைக்குடியில் அண்ணன் சீமான் வேலை பார்க்க ஆரம்பிச்சாருன்னா பக்கத்து தொகுதி திருமயத்தில் தானே வேலை நடக்கும், சிவகங்கையில் வேலை நடக்கும், மானாமதுரை வேலை நடக்கும். அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஊரணிகள் நோண்டி இது பண்ணணும்னு சொன்னேன். அவங்க வந்து சரி கண்டிப்பாக பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. சரி பண்ணுவாங்கன்னு நான் நம்பினேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் சேர்த்துவோம், அந்த நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கம் பண்ணணும், எல்லாத்துக்குமே இவங்க பண்ணணும்னு வேணாம். நம்ம தனியார் தொண்டு நிறுவனங்கள் எவ்வளோ இருக்கு, சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லி தனியார் முதலாளிகள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய முதலாளிகள் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சோசியல் சர்வீஸ்க்குன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்தே ஆகணும். அதுபோல பெரும் முதலாளிகள் காரைக்குடியில் எவ்வளோ முதலாளிகள் இருக்காங்க, அவங்கள கேட்டால் கூட தர போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 500 நீர்நிலைகளையும் ஒரே நாள். காரைக்குடியில் இருக்கிறவங்க எல்லாருமே மனிதர்கள். 90% ஓட்டு காசு மண்ணை நேசிக்கக்கூடியவங்க, மண்ணை நேசிக்கக்கூடியவங்க, பணம் வாங்கி ஓட்டு போடுறவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தொகுதினா இதுவா இருக்கலாம். உலகம் முழுமைக்கு பிறந்தாலும் உள்ளூர்ல தான் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. அவர் ஊர்பற்று ரொம்ப, ஊர்பற்று ரொம்ப, கடவுள் பக்தினா ரொம்ப, காவடி இதுக்கு முருகனுக்கு. பொதுவாக சிவகங்கை மாவட்டத்துக்காரங்க எல்லா மாவட்டத்துக்காரங்க உண்டு. பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தை பார்த்துருக்கேன் நிறைய. இப்போ அண்ணனே என்னன்னா பழனி பாத யாத்திரை வந்து ஹையஸ்ட் வந்து இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா போகும். அண்ணனே என்னன்னா அவர் ஊர் மேல அவருக்கு பயங்கரமான பற்று இருக்கும். சிவகங்கை மேல மற்ற ஊரில் பேசுறதுக்கும் சிவகங்கை வந்துட்டா அது சொந்த ஊருக்கும் போது அது திமிரு இருக்கா ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. அந்த ஊர் பற்று வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஆனால் நான் இதை வந்துட்டு என்னோட ஒரு கடமையாக நினச்சி அதை கேட்டேன் தம்பி. அப்போ அவங்க வந்து அதை பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு வந்து யாராவது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையை, மரங்கள் நடணும், மரத்து கூட பேசுறது, நேச்சர், இதெல்லாம் வந்து என்னுடைய ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்ச ஒன்று. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, மரத்து கூட சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது தம்பி. அவங்களுக்கு சுவாசிக்கிறது காற்று வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? சுவாசிக்கிறது காற்று வேணுன்றது புரியுமா? நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். ஏதோ வானத்திலிருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். கோவிட் டைமில் நம்மளை சுற்றி 100% ஆக்சிஜன் இருக்குது. எதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அவ்வளோ பேரும் ஓடினாங்க? என்னை சுற்றி ஆக்சிஜன் தானே இருக்குது. என்னை சுற்றி ஆக்சிஜன் இருக்குது. என் நுரையீரல் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல? என் பிளட்டு கொயாகுலேட் ஆயிடுச்சு, கிளாட் ஆகுது. இன்னொன்று டயஃப்ரம், நீங்கள் ஒரு தோல் இருக்குல்ல, லங்ஸையும் வயிறையும் பிரிக்கிறது, அது வந்து பெராலிசிஸ் ஆகுது, டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ். அதனால தான் மூச்சு உள்ளே இழுக்குமா வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடுமா வயிறு உள்ளே போகணும். அது நடக்காதனால தான் குப்புறப்படுக்க சொன்னாங்க கடைசியில். ஸோ வயிறோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ப்ரீத் பண்ண டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் ஆச்சு, பிளட்டு கிளாட் ஆச்சு. முதல்ல இந்த மொத்த உலகத்துலேயும் இதை நான் தான் பதிவு பண்ணேன் பிஹைண்ட் ரூட்ஸில். வெறும் ஏன் சுற்றி நம்ம வந்து நிலால இல்லைல்ல, ஆக்சிஜனே இல்லைன்னு சிலிண்டருக்கு ஓட்டுறதுக்கு சுற்றி இருக்கிறது ஆக்சிஜன் தானே. அதை என் லங்ஸ் எடுத்துக்கல. காசை ட்ரீட் பண்ணுங்க, காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணல, பிளட் கொயாகுலேட் ஆகுது, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலன்றது சொன்ன ஒரே ஆள் நான் தான் தம்பி. பைத்தியம்னு சொன்னாங்க, திட்டினாங்க, கோவப்பட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கில்லியன் பேர் சிண்ட்ரோம் சொன்னாங்க. உண்மையை பேசினா வந்து அப்படி இல்லை தம்பி. ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்காமலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிக்கிற பிள்ளைக்கு கை தட்டுறது தேவையில்லை, ஜெயிச்சுட்டு அவனே கப்பை வாங்கிட்டு போயிடுவாங்க. முயற்சி பண்ணுற பிள்ளைய கை தட்டி ஜெயிக்க வைங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, ஒரு தடவை பண்ணுங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்லக்கூடாதுன்னு. பிரபு அண்ணனும் அண்ணன் தான், மாங்குடி அண்ணா அண்ணன் தான், அண்ணன்கள் தான். ஆனால் சீமான் அண்ணன் எனக்கு காரைக்குடிக்கு ஜெயிச்சு அந்த சட்டமன்றத்தில் போய் ஒரு தடவை கால் வைக்கணும். ஒன்றும் இல்லை தம்பி, சிம்பிளாக சொல்கிறேன். கிளினிக் ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு, அக்கா 8 வயசில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோங்க்கா, அகதியா, எனக்கு 35 வயசு ஆகுதுக்கா, எனக்கு ஓட்டு போடுற உரிமை இன்னும் வரல, குடியுரிமை கிடைக்கிறதுக்கு எதாவது வீடியோவில் போட்டு விடுங்கக்கா. ஏன்ப்பா நான் போய் குடியுரிமை பேச முடியுமா? நான் அரசியல் இருக்கேனா? நான் எதாவது வைத்தியம் மருத்துவம்னு பேசுகிறேன். இந்த சீமான் அண்ணன் பேசுகிறாருல, அப்பா அவருக்கு கிட்ட போய் நீ கேளுமா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அக்கா சொன்னேன், அக்கா நாங்கள் சொன்னால் அண்ணன் காதுக்கு போகுமா என்னன்னு தெரில, ஏன்க்கா நீ எங்களுக்காண்டி சொல்லக்கூடாதான்னு அழுதுகிட்டே சொன்னாங்க தம்பி. நாங்கள் அகதியாக ஓடி போய் வேறு நாடுகளுக்கு போனவங்க கூட 5 வருஷம் 10 வருஷத்தில் லண்டன்ல இருந்தவங்க, ஃப்ரான்ஸ்ல இருந்தவங்க கூட குடியுரிமை வாங்கிட்டாங்கக்கா, ஆஸ்திரேலியாவில் கனடாவில் குடியுரிமை கொடுத்துட்டாங்கக்கா. நான் வந்து வெறும் 24 கிலோமீட்டருக்கா நீந்தியே வந்தேங்க்கா.
நான் வந்து 35 வருஷம் ஆச்சுக்கா, எனக்கு ஒரு குடியுரிமை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து பாவமாக இருக்கும். எனக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேஷண்ட்ஸு எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வருவாங்க. அப்போ வரும்பொழுது அவங்க நான் இப்போ என்ன தான் நான் ஃப்ரான்ஸ்க்கு போனாலோ ஸ்வீடன் போனாலோ நான் அகதி தானே தம்பி. கண்டிப்பாக, நிச்சயமா. அப்போது நம்ம மொழியை தான் பேசுகிறாங்க, நம்ம மக்கள் தான், ஜஸ்ட் இங்கே பக்கத்துலேருந்து தான் வந்தாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது? அப்போ இது யார் ஸ்ட்ராங்காக இதுக்கு சண்டை போடுவா? மித்தவங்க எல்லாம் போனால் திபேத்திலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு வந்து இந்தியா வந்து சிகப்பு கமலம் வரவேற்பு கொடுக்குது. இங்கே வந்து அவங்க நல்லா வாழ வைக்கிறாங்க. எவ்வளோ பல்வேறு பர்மாலேருந்து வரக்கூடிய அகதிகளை வந்து இந்தியா முழுக்க வாழ்கிறாங்க, நம்ம ஊர்லேயே வாழ்கிறாங்க. தம்பி ஆக்சுவலி ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடும் தரைவழியா லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சு, தரைவழியா நடந்து போயிட்டு வந்தாங்க. இந்த இப்போ நமக்கு தெரிஞ்சு தனுஷ்கோடி அழிஞ்சிச்சுல, கண்டிப்பாக ஜெமினி கணேசன் சார் சாவித்ரி மேம் இருந்தப்ப தனுஷ்கோடி வந்துட்டு அந்த பெரிய புயல் வந்து இது அழிஞ்சிச்சு. கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஊர் இருந்துச்சு, மக்கள் இருந்தாங்க. இப்போ அது இல்லை. அதே மாதிரி தரை வழியா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு தரை வழியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்போது அவங்க எல்லாருமே நம்ம மக்கள் தானே. எல்லாருமே இப்போ போய் சொல்கிறோம்ல, கொரியாவில் வந்துட்டு நம்மளோட ராணி போனாங்க, அவங்க வந்து தமிழ் இருந்துச்சு அங்கெல்லாம். அம்மா நீங்கள் கொரியன் ட்ராமா பார்த்தீங்கன்னா தம்பி, அதெல்லாம் கேர்ள்ஸ் பார்க்குற பெரிய விஷயம் தம்பி, ட்ரெண்டிங் விஷயம். நீங்கள் வந்துட்டு வெறும் உலக அரசியல், நீங்கள் வந்துட்டு நாடு மண்ணுன்னு பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து இந்த கொரியன் ட்ராமாஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங், கேர்ள்ஸ்லாம் வந்து அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க. அந்த கொரியன் ட்ராமா பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பா அப்படின்னு கத்தும். என்னடா அப்பான்னு குரல் கேட்குது. நம்ம கொரியன் ட்ராமாவில் பார்த்தா அங்கே அப்பா அம்மா. கொரியா கூட ஒரு படம் கூட வந்துச்சு, அந்த படத்தில் அந்த படத்துடைய பிரியங்கா மோகன் நடிச்சு அவங்க நடித்த படத்தில் வந்து அதான் அந்த தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்குமான தொடர்பு, தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கான தொடர்பு லைட்டாக சொன்ன உடனே அப்படியே உருகி போய் எங்கள் ஆயா தான் கொரியாவில் போய் ராணியாக வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம்ல. அப்போது ஒருத்தி ராணியாக போய் அங்கே வாழ்ந்தாங்கன்னும் போது வர பரவசமோ ஒரு சந்தோஷமோ, அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குது. பட் அது எல்லாம் மீறி அது ஏதோ எங்கள் ஆயா தான் அந்த ராணி அப்படின்ற உணர்வு, என் ரத்த பந்தம், மேட் இன் கொரியா அப்படின்ற ஃபீல் பண்ணுறோம்ல. அப்போது வாழ்ந்தவங்கள நினைக்கும் போது நீ பூரிப்பாக உன்னை கனெக்ட் பண்ணிக்கிறல்ல. அங்கே தம்பி ஒன்றுமே இல்லை தம்பி, நான் முத அந்த காணொலி என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண காணொலி. ட்ரெஸ்ஸு போடாமல் ஜஸ்ட்டு நேக்கடாக வருவாங்க, முட்டி போடுவாங்க, கண்ணை கட்டியிருப்பாங்க, டமால் 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 சத்தம் கேட்கும், உழுவாங்க, அப்படியே வயிறு எரியும். அந்த மொமெண்ட் வந்து அப்படியே பெத்த வயிறு பற்றி எரியுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த உணர்வை எப்படி மறதி வரும்? ஏன் வந்துச்சு? ஏன் எப்படி வரலாம்? உனக்கு 50 வருஷம் முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி என்னோட தாத்தாவை ஒருத்தன் அடிச்சிட்டான். இப்போது அங்காளி சண்டை பங்காளி சண்டையெல்லாம் பகையாக வச்சுக்கிறீங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை பேசிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஒரே சமூகத்தில் ஒரே சமூகத்தில் ஒரே ஜாதியில் ஒரே ரத்தத்தில். என்னப்பா நான் ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கும் எல்லாரையும். ஆனால் அங்கே வந்து கடைசியில் ஒரு அடையாளமே தெரியாமல் தம்பி ஒவ்வொரு பொந்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. உன்னை ஒவ்வொரு பொந்துக்குள்ளே தேடி ஒவ்வொன்றையாக கொல்ல முடியாது. நீ எல்லாம் வா ஒரு இடத்துக்கு, நீ வா, உன்னையெல்லாம் நான் விட்டுடுறேன், நீ கை தூக்கின்னு வா விட்டுடுறேன். நான் அந்த 24 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கேன் தம்பி. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொந்துக்குழிக்குள்ளே என் குழந்தைய வச்சுட்ருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை, குழந்தை இல்லைன்னா நீ நான் என்ன பண்ணுவோம்? அண்ணன் பின்னாடி ஓடி இருப்போம், தலைவர் பின்னாடி ஓடி இருப்போம், துப்பாக்கி தூக்கிட்டு செத்துருப்போம். சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு பச்சை குழந்தை இருக்குது, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை இருக்குது. எப்படியாவது என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு நான் நினைப்பேனா, இல்லை சரி இந்த மண்ணுக்குள்ளேயே உட்காந்து செத்துணும்னு நினைப்பேனா? வாழ வைக்க தான் நினைப்பாங்க. உனக்கு அஹிம்சை போரில் நீ சாக விரும்பல, நீ உன் கையை தூக்கிட்டு வெள்ளை கொடி தூக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அங்கே என் தாத்தாவும் போகிறான், எங்கள் அப்பாவும் போகிறான், என் புருஷனும் போகிறான், நானும் போகிறேன். ஆனால் நீ அம்மனமாக வாண்டுறாங்க. சரி நீ ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு போகிற. கடைசியில் போனோடனே ஒரு இடத்துல சேர்ந்த உடனே கொத்து கொத்தா அதை போட்ட அந்த நிமிஷத்தில் அந்த பிரிஞ்ச உயிர்களோட ஓலை சத்தம், வாழணும்னு தானே நினச்சாங்க. அந்த மண்ணு தானே. ரொம்ப பெரிய தப்பா தம்பி வாழணும்னு நினைக்கிறது? அது நம்மளோட மண்ணு தானே. ஏன் அந்த வலி? சரி அவங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க. ஒரு 100 வருஷம் ஆயிட்டு என்னோட கொள்ளு பேரன் பேத்தி மறந்துட்டா பரவாயில்ல. பொம்பளைங்களை தாய் பால் கொடுத்த மார்பகத்தை அறுத்து கொன்னாங்க அப்படின்றது காது வழியாக கேட்கும் போதே அப்படியே அடிவயிறு கலங்குது. அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்டா என் பிள்ளைக்கு பால் கொடுக்குறது தாண்டா. அது கோயில் சிலைகளில் கூட நாங்கள் திறந்து தாண்டா வச்சுருக்கோம், அது எங்கள் ஆபாசமே இல்லை. எப்படி என் பேர பிள்ளைகளுக்கோ என் குழந்தைங்களுக்கோ இப்போ வெளிநாடுகள் மாதிரி ஆனை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க வரும், கோயில் போய்ட்டு தான் சாமி. அம்மாவை கூட அசிங்கமாக பார்க்காதுல்ல. எப்படி கற்பித்தோம்? எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்? உலக நாடுகளில் எங்கேயுமே இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்ததில்ல.
அப்படி சொல்லி கொடுத்தோம். அந்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ ஒரு வேதனையோடு இப்போ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு நாங்கள் போகிறேன், என் மாற அறுத்து என்னை கொன்னுட்டான். என் பேரன் எவனோ ஒருத்தவன் ரொம்ப அழகாக இருக்கானோ, இல்லை ரொம்ப வசீகரமாக இருக்கானோ, இல்லை பணம் கொடுக்குறானோ, அவனுக்கு போய் ஒரு ஓட் போட்டால் நான் வந்து என் ஆத்மா சாந்தி அடையுமா தம்பி? நான் டாக்டர் தான். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் படித்து நான் இப்போ நாளைக்கே கிளினிக் வேணான்னா கூட நான் விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணிக்கிறேன் தம்பி. நான் வந்துட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிறேன், இல்லை நான் வந்து ஃபாரினில் எங்கேயா போய் செட்டில் ஆகிக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். அந்த ஒரு உயிர்கள்லாம் போச்சுல, அதை பற்றி இப்போ அண்ணன் மட்டும் இல்லைன்னா இந்த 15 வருஷம் தமிழ்நாட்டில் அதை பற்றி யார் பேசுவான்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்க, அண்ணன் மட்டும் தான் பேசினாரான்னு சொல்கிறாங்க. நான் வந்து வைகோ ஐயாவை நேரில் பார்த்தேன் தம்பி. நேற்று நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன், நான் அதை உங்கள் பேஜுக்கு நீங்கள் ரீஷேர் பண்ணியிருந்தீங்க. வைகோ ஐயாவை ஒரு மேடையில் பார்க்குறேன். பார்த்த உடனே நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இருக்க எல்லாம் டேட்டு எல்லாம் எனக்கு ஞாபகம் தெரியாது தம்பி. அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவரோட நான் இப்படி வணக்க வைக்கிற ஃபோட்டோ இருக்கும், அவரும் என்னை பார்த்து வணக்க வைக்கிறார். நான் என்னை பாண்டியண்ணன் அந்த கட்சியில் ஒரு பதவி இருக்குது. அந்த அண்ணனோட மனைவி இலங்கை தமிழ் பெண். இப்போ நம்ம விஜய் அண்ணா நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் கூட நம்ம சங்கீதாவை எப்படி பார்க்குறோம், நம்ம வீட்டு பொண்ணு, ஐயோ அந்த பிள்ளை கஷ்டப்படு, நம்ம வீட்டு பொண்ணுன்னு தானே பார்க்குறோம். நம்ம வந்து என்னோடய சோஷியல் மீடியா பேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்போ சூர்யா அண்ணனை எல்லோரும் திட்டுறாங்க. அப்போ நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கீழே போட்டிருக்கேன், ஆயிருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா சூர்யா அண்ணன், நடிகர் சூர்யாவை திட்டுறாங்க, ஆயினாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, நம்ம அண்ணன் இல்லையா, நீங்கள் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன். தம்பி அது சூர்யாவுக்கு தெரிய போதா? சூர்யா இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் பண்ணுறேன், அவர் யாரோ நான் எங்கேயோ இருக்கேன். இந்த மெசேஜ் தெரியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை நான் அதுக்காக பண்ணல தம்பி. நம்ம வந்து மனசார நம்முடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணுறோம். அப்போ நான் வைகோ ஐயாவை பார்த்து, எங்கள் அப்பா வந்து டிஎம்கேல இளைஞர்கள் அணியில் இருந்து தமிழ் போராட்டத்தில் கலந்துருக்காரு என் தகப்பனார். அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு மலை மாதிரி போட்டு சூரியன் சிம்பிள் போட்டு மோதிரம் போட்டிருப்பாங்க. ஆமாம்மா பார்த்துருக்கேன். அப்புறம் என் தந்தை அந்த மாதிரிலாம் அந்த மோதிரம் எங்கள் அப்பா வச்சிருந்தார் தம்பி. ராஜ்தூத் பைக் வச்சிருப்பாரு, அதெல்லாம் பண்ணார். தமிழ் பரம்பரை திமுக தமிழ் போராட்ட உள்ளம் கொண்டவர். பயங்கரமாக அந்த திமுக இதில் போயிருக்காங்க. நான் 9-10 வயசு இருக்கும்போது எங்கள் அம்பலூரில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் எங்கள் சித்தி நிற்கிறாங்க, எங்கள் அப்பாவோட சித்தப்பா மருமக. நான் வந்து அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் சின்ன சின்ன சிம்பிள் தானே கொடுப்பாங்க, பல்ப் எடுத்துகிட்டே போகிறோம் ஒவ்வொரு வீடாக போய் பல்பு சிந்து ஓட்டு போனால் எங்கள் சித்தி ஜெயிச்சிட்டாங்க. எல்லாரும் சொன்னது ஆஷா காண்டி தான் போட்டோம், ஆஷா காண்டி தான் கல்பனான்னு சொல்லிட்டு அவங்க பிரசிடெண்ட்டாக டிஎம்கே இதில் இருந்திருக்காங்க என்னோடய சித்தி. சரிங்களா? இன்னொரு மாமா ஏடிஎம்கேல இருக்காங்க. அதாவது குடும்பத்தில் பல பேர் பல அரசியல் இருக்காங்க தம்பி. அரசியல் புதுசோ அரசியல் பழக தெரியாமையோ இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா? 2வது படிக்கும் போது ஏடிஎம்கேல ராஜேந்திரன் சொல்லிட்டு எங்கள் ஊரில் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றார், தோத்துட்டார். அவர் வந்து அம்பலூர், என்னோட சொந்த ரத்த பந்தம், சொந்த ஊர் அம்பலூர் தான். அந்த மாமா வந்து ஏடிஎம்கேல எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறார். ஜெயலலிதா மேடையில் பேசுகிறாங்க. நான் அந்த மேடை படிக்க அந்த கீழே நிற்கிறேன். மேடையிலேருந்து கீழே இறங்கும்போது என் கண்ணத்தை கிள்ளிட்டு, இந்த மாதிரி எங்கள் தம்பி பொண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆஷான்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என் கண்ணத்தை கிள்ளிட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு சின்ன வயசில் பார்த்த சிலர்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுக்கல. அந்த இம்பேக்ட். ஆனால் என்னோட தந்தையார் அப்போ சொன்னார், உனக்கு அரசியல் வேணாம், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பதவியோ அரசியலோ வேணாம், மருத்துவராகவே நீ செஞ்சிடணும், நீ வந்து டாக்டர் தான் அப்படின்னா அது எங்கள் அப்பாவோட ஆசை. நானும் வந்து தம்பி உங்களை மாதிரி வீடை விட்டுட்டு பொழப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போய் மண் ஊர் நாடுன்னு என்னால் வர முடியல, என்னால் வர முடியாது. நீ இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இம்பேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆகுது. நான் வைகோ ஐயா பார்த்த உடனே ஓடி போய் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கார் வைகோ ஐயாட்ட, இப்போ கேட்கலாம் யார் வேணா, என்னோட தந்தையார் வந்து உங்களுடைய தமிழ் தேசிய பற்று ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து தலைவரை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால உங்கள் பேர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை, நீங்கள் வந்துட்டு அவரை நேரில் பார்த்துருக்கீங்களே, எங்கள் அப்பா உங்களோட பேச்சுகள்லாம் கேட்டிருக்காருன்னு. உங்கள் அப்பா நான் பார்க்கலாமா, உங்கள் அப்பா இருக்காரான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் அவரோட ஆன்மா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணும், என்னை பிளஸ் பண்ணும், ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் வந்து இன்றைக்கி உங்களை பார்த்துருக்கேன்றதே அவருக்கு சந்தோஷப்படுவாருன்னு நான் அன்றைக்கி சொல்கிறேன். இது அதாவது அப்போ மட்டும் இல்லை, இப்போது 2023 பிப்ரவரி 13 நேற்று போட்ட காணொலியில் தான் தலைவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு ஒன்னே ரொம்ப தீவிரமாக கிளினிக்கே பார்க்கல. அரை நாள் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் இருக்கான், அங்கே வந்து பொட்டம்மன் அவர் இறந்துருந்தார்னா கண்டிப்பாக தலைவர் இல்லைன்னு சொல்லலாம். அவர் இறக்கலை, அவர் வந்து உலகத்திலே ராவோட பெரிய இது, அவர் இருக்காருன்னா தலைவர் எப்படி இல்லாமல் போவார். என் வீட்டுக்கார் இல்லடி, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோழையாக போய் ஒழிய மாட்டாங்க, நீ வந்து அமைதியாருன்னு சொல்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு ஆதங்கம், அதாவது
அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு தேடுவோம்ல, ஐயோ அவர் இருந்துட மாட்டாரா, நம்மலாம் என்ன சுபாஷ் சந்திர போஸ் திரும்பி வந்துட்டாரான்னு ரோட்டில் ஓடி போய் ஃப்ளைட் வருதான்னு பார்த்த கூட்டம் தானே நம்ம. எப்படிப்பட்டவங்க நம்ம, என்ன பயங்கரமாக இதுக்கா ஓடுறவங்க நம்மலாம், அன்புக்கும் பாசத்துக்கும் தமிழர்கள் எப்படிப்பட்டவங்க, நம்ம அடிமையாக அதுக்கு போனவங்க தானே தம்பி, பேச்சுக்கும் அதுக்காக பின்னாடி போனவங்க தான். நான் வந்து அதை பார்த்த உடனே அவர் காலையில் போடுறாரு பழ நெடுமாறனாயான்னு நினைக்கிறேன், February 13, 2023 தம்பி. அன்றைக்கி என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜில் லைவ் வரணும், யூபிஎல்னு ஒரு பெரிய ஈவெண்ட், 1 கோடி ரூபா செலவழிச்சு என் கணவர் வந்து என் பேஜில் லைவ் வருது, பிஹைண்ட் த நாங்கள் பிட்ஸ் கொடுக்குறோம். நான் வந்து உடனே ஐயாவோட தலைவரோட ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்பிக்கை பிறந்தது ஐயா உயிரோடு இருக்கான்னு பயங்கரமாக ஒரு போஸ்ட்டு போட்டு விட்டேன். போட்டு 2 செகண்ட் என் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் பிளாக்கு. ஒன்றுமே பண்ண முடியல தம்பி. மதுரைக்கு போகிறேன், என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலைடி பார்த்த, நம்ம வந்து அவர் எப்படி இருப்பார், நான் சொல்கிறேன் நீ கேட்க இல்லைப்பா, அவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து தனியாக ஃப்ளைட்லாம் வச்சுக்கலாமா, ஒன்று தனியாக இருக்குது, தலைவர்கிட்ட தான் ஃப்ளைட் இருந்துச்சுல, அதில் தான் அவங்க போய்ப்பாங்க, நீர் மூழ்கியில் போய் அப்புறம் போயிருக்காங்க. நான் விட்ட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆதங்கம் தான், இப்படி இருந்துக்கூடாது அப்படிங்க. அப்போ என் கணவர் வந்து ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல தம்பி. 1 இயர் வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் போஸ்ட் பண்ணேன், நான் லைவ் போட முடியல. 1 இயர் லைவ் கட் பண்ணிடுவாங்க, லைவ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க, ரெனிமேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பேசுகிறவங்களுக்கு என்ன புரியும், எல்லாருமே எல்லாரோட ஆனால் எல்லாரோட மனசுலையும் இந்த தீ அணையலன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருக்கார் அண்ணன். 15 வருஷமாக அண்ணன் இல்லைன்னா இந்த குரல் நம்ம கேட்டிருக்கே மாட்டோன்ற ஆதங்கம் தம்பி எனக்கு. அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், அது ஒரு தீவிரவாதி பயங்கரவாதினே அப்படி முத்திர குத்தி முடிச்சிருப்பாங்க. இப்போ அட்லீஸ்ட் அண்ணன் வந்து தலைவர் அப்படின்னு ஒன்றில் நீங்கள் சிம்பிள் என்னோட அங்கே அந்த ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்களா, மேலே பார்த்தேன் தலைவரோட ஃபோட்டோ. எனக்கு கன்சல்டேஷன் ஒன்று தான் வச்சுருந்தேன், சும்மா நோயின்னு எல்லாரும் வந்து அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, அதில் தூக்கி ஹாலில் வச்சுட்டேன். எத்தனை பேரோட வீட்டு ஹாலில் தலைவரோட ஃபோட்டோ இப்படி மாட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து இப்போ என்னைக்காவது ஒரு நாள் தலைவர் வந்து என் வீட்டில் பார்த்து என்னை பாராட்டுவார்னா, அடுத்தவங்க அங்கீகரிக்கணும், அடுத்தவங்க பார்க்கும்போது முன்னாடி நிற்கணும் ஃபோட்டோவில், அடுத்தவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு மாலை போடணும், அதுக்கெல்லாம் நம்ம இல்லை தம்பி. அது தமிழ் ரத்தத்திலே இருக்காதுல்ல. அந்த காரைக்குடியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இந்த தாகமும் இந்த நெருப்பும் உள்ளே இருக்குது, அணையா தீபமாக இருக்குது. அவங்க எல்லாரும் நிச்சயமாக ஒரு தடவையாவது அவங்களுடைய மனசை கையை வச்சுக்கிட்டு அந்த இறந்த உயிர்கள், அந்த இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், நான் போயிட்டு என்னோட உயிர் பிரிஞ்சிருக்கு, என்னுடைய தலைமுறையில் ஒருத்தவங்க என்னை நினைக்கிறாங்கன்றது அந்த ஆத்மாக்கு தெரியும்ல தம்பி. கண்டிப்பாக நான் இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நம்புகிறேன். ஒன்றும் சிம்பிள், இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இங்கே டம்ளர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி எடுத்து நான் குடித்தேன்னா நான் பேசின வார்த்தைகள் ஃபுல்லாக பாசிட்டிவாக, நான் பெரிய ஆளாயிருவேன், நான் பணக்காரி ஆயிடுவேன், நான் சூப்பராக ஆயிடுவேன், என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க, நான் சொல்லிகிட்டே அந்த தண்ணி எடுத்து குடித்தேன்னா அது வந்து என் உடம்புல ரெஜிஸ்டர் ஆகுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு நான்லாம் எங்கே உருப்பிடப்போ எனக்குலாம் நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சேன்னா எனக்கு நல்லதே நடக்காதான். ஏன்னா தண்ணிக்கு இருக்கிற பவர் இருக்குல்ல, பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, நெருப்பு எல்லாமே இருக்குது. பட் இந்த வாட்டர், நீரின்றி அமையா உலகு, அந்த தண்ணிக்கு பயங்கரமான அப்சர்விங் பவர் இருக்கும். அந்த நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், இது ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பெரிய வீட்டில் பாருங்கள், டைனிங் டேபிளில் மோஸ்ட்லி பெரிய பேச்சு இருக்காது, இல்லை பேசினா பாசிட்டிவான ஸ்பீச் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போது அது நம்ம உடம்புல வந்து அப்படியே போய் அது அந்த எனர்ஜியை கொடுத்துருமா. எனக்கு சீமான் அண்ணன் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு மேடை பேச்சு நான் வந்து சமீபத்தில் பார்த்தேன். இப்போ அரியூரில் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு இவர் கூட வச்சுட்டு பேசலாம்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அண்ணன் வந்து என்னுடைய தம்பிகள் மழையில் நிற்கும் போது நானும் மழையில் நிற்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் பிரபஞ்ச சக்தியை பற்றி அண்ணன் யோசிக்காத ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி சொன்னேன் என் கணவர்கிட்ட. தண்ணிக்கு பயங்கரமான பவர் இருக்குப்பா, தண்ணியோட பவர் யாராலையும் மிஸ்ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த அண்ணன் மேலே தண்ணி விழும்போது அண்ணன் வாய்க்குள்ள தண்ணி கொஞ்சம் போதா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்க்குறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் நான் அடிக்கடி சொல்வேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை, இப்போ நம்ம கையில் தண்ணி வச்சுருக்கேன் தம்பி, தண்ணி வச்சுட்டு நான் வந்து வாழ்ந்து என் தலைமுறையை வாழ வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி வந்து அந்த தண்ணிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுன்றது சத்தியமான உண்மை. நிறைய ஃபாரின் இதில் கூட இந்த ரிசர்ச்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அண்ணன் நின்று பேசும்போது அவர் இந்த இயற்கை தாய் பண்ணாலோ அந்த அற்புதத்தை, இல்லை இந்த பிரபஞ்ச சக்தி பண்ணுச்சோ அந்த அதிசயத்தை, அந்த மழை பேஞ்சுது. நான் சொன்னேன், அண்ணன் சொல்கிற வார்த்தை மழையை காப்பாற்றுவேன், மலையை காப்பாற்றுவேன், மரத்தை காப்பாற்றுவேன், காற்றை காப்பாற்றுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து
அந்த தண்ணியில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அண்ணன் மேலே அந்த மழை துளி விழும்போது அந்த தண்ணி அண்ணன் பேசிகிட்டு இருப்பான், அந்த தண்ணி அண்ணன் வாய்க்குள்ள குடிக்கிறார், ஒரு செகண்ட் முழுங்குறாரா சப்பராரா பாரு, அப்படியே விழுந்துட்டே இருக்க அண்ணன் அதை தண்ணியை முழுங்கிட்டே தான் பேசுறாரு. நான் சொன்னேன் சீமான் அண்ணன் எங்க போனாலும் ஜெயிச்சிருவாரு. எல்லா இடங்களுக்கு போனாலும் மக்கள் வாழ்த்ததை விட வந்து வானமே நம்மளை வாழ்த்துது, மழை பொழிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பெரிய பெரிய கூட்டம் போட்டால் மழை வரும், பெரிய கூட்டம் போடா மழை வருது. ஆனா அந்த மழை வரும்பொழுது அந்த மழை துளியில பேசுற வார்த்தைகள் ரொம்ப பெரிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை நம்மளே முழுங்கும் போது நம்ம வந்து அன்னைக்கு அந்த பேச்சுகள் கேட்ட எல்லாருமே மழை மேலே விழுந்துக்கலாம், தண்ணியை குடிச்சிருப்பாங்கல்ல, அந்த எனர்ஜி பற்றின பவர் வந்து இன்னைக்கு நான் சொல்லலை தம்பி, உலக நாடுகளே ஒரு நாள் இதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் சொல்லுவாங்க. தண்ணிக்கு எவ்வளோ ஒரு அப்சர்விங் பவர் இருக்குது, எவ்வளோ ஒரு துணியில் பட்டால் அப்சர்வ் ஆயிடுதுல தம்பி, உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல தண்ணியை ஊற்றுனா உறிஞ்சிரும். இல்லை அண்ணன் சொல்லுவாங்க எப்பவுமே தண்ணீரை போல் நம்ம இருக்கணும். நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சோம்னா அது வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும். நீங்கள் சட்டியில் கொதிக்க வச்சிங்கன்னா அது ஆவியாக கரைஞ்சிரும். நீங்கள் அதை தனிமை இதுபடுத்தி வச்சிங்கன்னா அது வந்து குளிர்ந்த நீராக மாறிடும். தன்னை இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், சூழலுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து யோசிக்கணும். இது வந்து அண்ணனுடைய அறிவார்ந்த சிந்தனை. அண்ணனோட அறிவார்ந்த சிந்தனைக்கு தாண்டி ஒரு தெய்வீக சிந்தனை இருக்குன்னா நீ ஒரு தியரியா வைக்கிறீங்க, அது ஒரு தியரியா வைக்கிறேன். அது என்னன்னா, அந்த என்னைக்கு அவர் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு வேல் எடுத்துட்டு போனாரோ அன்னைக்கு அவரோட பாதி வெற்றி உறுதியானது. சரிங்களா? அதை பார்க்குற இங்கே அதிகமான அளவுக்கு முருகனுக்கு காவடி எடுக்கிற மண்ணு தம்பி இது. அதை பார்த்த ஒவ்வொருத்தவங்களும் சே ஒரு தடவை இந்த மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, நினைக்கிறாங்க. காரைக்குடியில் இருக்கவங்க நினைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. கடவுள் முருகனை தோக்கடிப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. முருகனை விட்டு கொடுப்பாங்களா? வேலோடு எல்லாரையும் வந்து மரியாதையோடு அணுகுவாங்க இறைவனை. முருகனை மட்டும் தான் பாசத்தோடு அணுகுவாங்க. பக்தியோட அணுகும் பாசத்தோட அணுகும் வித்தியாசம் இருக்கு. வெற்றி தொற்றி கொள்ளும். அவன் ராமன் மேல விநாயகர் மேல அம்மன் மேல பக்தி இருக்கும், முருகன் மேல மட்டும் தான் பாசம் இருக்கும். நம்ம ஆள்ற நம்ம வீட்டு பிள்ளைடா, எங்க வீட்டு வேலைம்பாங்க. அது உண்டு. அதனால தான் இப்போ கூட போருக்கு போகும்போது வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்கிற மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சொல்கிறோம்ல. அது சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க தம்பி, சிறுவாபுரி கோயில் போனேன், சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட குரல்லேருந்து அவ்வளோ சத்தமாக ஓப்பனாக அந்த இதில் உட்காந்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரான்னு சொல்லும் போது சீமானனை ஜெயிக்கணும்னு மனசார வேண்டிட்டு வந்தேன். மனசார உளமாற சீமானனை ஜெயிக்கணும்னு சிறுவாபுரியில், திருத்தணியில், வடபழனி முருகன் கோயிலில் 3 நாள் லீவ் போட்டு போனேன் தம்பி. 3 நாளும் முருகா சீமானனை ஜெயிக்க வச்சிருன்னு நான் வேண்டிட்டு வந்தேன் தம்பி. இறுதியாக காரைக்குடி மக்களுக்கு, காரைக்குடியுடைய மண்ணின் மகளா, ஒரு மனிதநேய மருத்துவரா, ஒரு சமூக பற்றாளரா என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தேர்தல் குறித்து? ஆக்சுவலி நிறைய தேர்தலை நம்ம சந்திச்சிருக்கோம் சரிங்களா, நிறைய தடவை எல்லாரையுமே ஜெயிக்க வச்சுருக்கோம். ஒரு தடவை இந்த பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம அண்ணனை சீமான் அண்ணனை வேலோடு வர முருகன் மாதிரி நம்மளுடைய அந்த சின்னத்தோட விவசாய சின்னத்தோட ஏற்கலப்பையோடு வர சீமான் அண்ணனை ஒரு தடவை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அது வந்து எதுக்காகனா, ஒரே ஒரு தடவை சட்டமன்றத்தில் போய் அவர் எப்படி தான் பேசுகிறாரு, நமக்காண்டி போராடுறாரா, இவனால் சொன்னதெல்லாம் உண்மையான டெஸ்ட் வச்சிடலாமே, செய்கிறாங்க செய்ய மாட்டாங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இவர் சரியில்லை அவர் சரியில்லைங்கும் போது நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு ஒரு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையும் ஜெயிக்க வச்சிடும், ஜெயிக்க வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம கை தட்டுறோம். ஒரு தடவை எம்எல்ஏ வந்து காட்டிட்டாரு, இப்படிதான் பண்ணுன்னு காமிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க காட்டிட்டாங்க. அப்ப சீமான் வந்து ஒரு 3 முறை வந்து தோல்வியடைந்தாலும் களத்துல நிக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பளித்து அவர் என்னதான் பண்றாரு? எனக்கு அவர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து 117 சீட் ஆண்கள், 117 சீட் பெண்கள், கூட்டணி கிடையாது, இதுதான் என்னோட கொள்கை, இதுதான் என்னோட லட்சியம். இலவசம் கிடையாது, இலவசம் கிடையாது. இலவசம் ஏன் தம்பி, நாம் அப்புறம் சம்பாதிச்சுக்குவோம்ல, படிப்போம்ல, எல்லாம் அது அவரோட கொள்கை. அது இலவசம் கிடையாதுன்றது அவருடைய அந்த கொள்கை பிடிச்சதுனால தான் அந்த 36 லட்சம் பேர் கண்டிப்பா அந்த கொள்கையை ஏற்றுட்டு தான் அந்த 36 லட்சம் பேர். எனக்கு என்னன்னா, ஒரு தடவை அவரை நம்ம பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புவோம், போயிட்டு அதெல்லாம் பண்ணுறாரா பண்ணலையான்னு பார்ப்போம். அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சரி ஓகேன்னு அடுத்த தடவை வாய்ப்பு கொடுக்காம இருப்போம். கொடுத்து அதெல்லாம் போய் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவர் தான் நிரந்தரமாக இருப்பார். நிரந்தரம் இப்பயும் இருக்காரு தம்பி, நம்ம மனசில் நிரந்தரமாக இருக்காரு, தமிழ் தேசத்தில் நிரந்தரமாக இருக்காரு, முருகனோட இதில் பண்ணிட்டாருன்னா மக்களை கொண்டாட ஆரம்பிச்சுவாங்க. அடுத்து நிரந்தரமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா, தோத்து 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 பக்குவம் அடைகிற தன்னோட குழந்தைய நீ வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்படா அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மா இருக்கும்.
ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அம்மாவும் நீ ஒரு நாள் ஜெயிப்ப அப்படின்னு வாயில் சொன்னால் பத்தாது. அவர் நல்லா தான் பேசுகிறாருங்க, இப்போ எல்லாத்தையும் நீங்கள் போய் கேட்டு வச்சுக்கோங்க, சூப்பராக பேசுகிறாருங்க, நல்லா பேசுகிறாருங்க, ஆனால் எப்படினாலும் இவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க, இவங்களுக்கே ஓட் போடும், இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கல்ல, அவங்க ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக, இந்த ஓட்டு போடலாம் கூட, அந்த பாக்ஸ்குள்ளே யாரும் வந்து பார்க்க போகிறாங்களா? நீங்கள் எல்லாமே காசு கூட வாங்கிக்கோங்க, சப்போர்ட் கூட பண்ணுங்கள், கூடிய கூட நடங்க, அங்கே போய் அந்த ஏற்கலப்பைக்கு போட்டுருங்க. மழையும் மண்ணையும் காப்பாற்றுறாரு என்ன ஒரு தடவை செக் பண்ணி தான் பார்ப்போமே. என்ன தம்பி? கண்டிப்பாக ஒரு தடவை அந்த ஏற்கலப்பையை பார்த்துரும். அந்த ஏற்கலப்பையும் முருகனுடைய வேலையும் ஒன்றா நினச்சி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் தைப்பூசத்துக்கு விடுமுறைன்றது எனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் தம்பி, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அது வந்து எனக்கு முருகர் வந்து எங்கள் குலசாமி தம்பி. நம்மளுக்கு வந்து அம்மா வீட்டு சைடு வந்து பெருமாள் கும்பிடுவாங்க, அப்பா வீட்டு சைடு முருகர் கும்பிடுவாங்க. இது எப்பயுமே இருக்கும்ல. குலதெய்வமே இல்லாதவங்க கூட பழனி முருகனை குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டுக்கோங்கன்னுவாங்க. என் கணவர் வந்து எங்கள் கணவரோட பாட்டி வந்து கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு குலசாமி வந்து எதுன்னு தெரியாது. நான் சொல்ல உங்களுக்கு குலசாமி தெரியல, பழனி முருகனை உங்கள் குலசாமியை நினச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். என் கணவர் அதனால் பழனி முருகன் வந்து அவர் குலசாமி. தமிழனுக்கே குலசாமி தானே அவன், தமிழ் இனத்திற்கே குலசாமி, முதற்கடவுள், தமிழ் சங்கத்தோட முதற்கடவுள், தகப்பன் சாமி, தகப்பனுக்கே ஞானம் சொன்னவர். ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இல்லை மாம்பழத்தை கோச்சிட்டு வந்துட்டாருன்னு ஒரு தவறான கதையை வச்சு இவ்வளோ நாள் அதை நம்பிட்டு இருந்தோம்ல. ஸோ வரலாறை கரெக்டாகவே கொண்டு போய் சேர்த்தலாம், பாதுகாக்கலாம். எல்லாரும் ஜெயிக்கிட்டோம் தம்பி, யாருன்னா ஜெயிக்கிட்டோம். ஒரு தடவை காரைக்குடியில் சீமானான ஜெயிச்சு அந்த சட்டசபைக்கு போகணும்னு ஒரு தமிழ் மகளா, தமிழ் ரத்தம் ஓடுற ஒரு நாடி நரம்பெல்லாம் பிரபஞ்சத்தையும் இயற்கையும் காக்கணும்னு நினைக்கிற ஒரு தமிழ் மகளா, இந்த இயற்கை சாட்சியாக பிரபஞ்சம் சாட்சியாக முருகனோட ஆசீர்வாதத்தோட இந்த பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு தடவை அண்ணன் போய் அந்த சட்டசபை காலை வைக்கணும் அப்படின்னு ஒரு தமிழ் மகளாக ஆசைப்படுறேன். நிச்சயமாக தமிழ் ஒருபோதும் தோற்காது, முருகனும் தோற்க மாட்டார், சீமானும் தோற்க மாட்டார். காரைக்குடிக்கு நல்லது நடக்கும் நம்புகிறோம். நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.